ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. மாடு மேய்த்து கொண்டிருந்த வெங்கண்ணா எவ்வாறு திவானாக மாறினார் என்ற சுவாரஸ்யமான நிகழ்வை தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். வருடங்கள் உள்ளவே சிறுவனான வெங்கண்ணா வாலிப பருவத்தை எட்டினான். இன்னும் சில நாட்களில் வெங்கண்ணாவின் சொத்துக்களை எல்லாம் அவனை ஏமாற்றி பறித்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்த வெங்கண்ணாவின் தாய்மாமா ஒரு நாள் திடீரென்று இறந்து போனார். இதனால் வெங்கண்ணாவின் சொத்துக்கள் யாவும் அவனையே சேர்ந்தது. இதுவல்லாமல் தாய்மாமனின் நிலங்களும் அவனுக்கு சொந்தமானது. இவனது சொத்தையெல்லாம் அபகரிக்க தாய்மாமா திட்டமிட்டார். ஆனால் நடந்தது வேறாக அல்லவா ஆகிவிட்டது. நிலங்களை எல்லாம் கவனிக்க வேண்டிய வேலை இருந்தபடியால் வெங்கண்ணா காட்டுக்கு செல்வதை நிறுத்திக்கொண்டு விவசாயத்தில் ஈடுபடலானான். அதனால் கிராமத்திலேயே தங்கினான். இவ்வாறு இருந்தபோதுதான் வெங்கண்ணாவின் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அதாவது பீஜப்பூர் சுல்தான் பாதுஷா தனது ராஜ்ய பரிபாலனத்தை நன்கு நடத்தும் பொருட்டு பல சிற்றரசர்களை நியமித்தார். அவ்வாறு இருந்த சிற்றரசர்களில் நவாப் சித்தமசூத் கான் என்பவரும் ஒருவர். இவர் ஆதோனி சமஸ்தானத்திற்கு சிற்றரசராக விளங்கினார். மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வதற்கும் அப்படியே நிலவரியை வசூல் செய்வதற்கும் சிற்றரசர்கள் தமது எல்லைக்குள் அவ்வப்போது குதிரை மீது பயணத்தை மேற்கொள்வார்கள். ஒருமுறை நவாப் சித்த மசூத் கான் நிலவரி வசூல் செய்யும் பொருட்டு வெங்கண்ணாவின் கிராமத்திற்கு குதிரை மீது வந்தார். நவாப் வருகின்றார் என்றால் சாலையின் இருமரங்கிலும் மக்கள் நின்று கொண்டு நவாப்பிற்கு மரியாதை செலுத்துவதோடு வரி செலுத்துவோரும் செலுத்தி விடுவார்கள். வெங்கண்ணா குடியிருந்த தெரு வழியாக குதிரை மீது நவாப் வந்தார். எல்லோரையும் போல வெங்கண்ணாவும் வெளியே நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அரண்மனை சேவகன் ஒருவன் சுல்தான் பாதுஷாவிடமிருந்து வந்திருந்த கடிதத்தை அவசரமாக ஒரு குதிரையில் வந்து நவாபிடம் கொடுத்தான். பொதுவாக அரசருக்கு வரும் கடிதங்களை அவர்களாகவே படிக்க மாட்டார்கள். அரண்மனையில் உள்ளே இருக்கின்ற மந்திரிகளோ பண்டிதர்களோ படித்து விளக்கம் சொல்வார்கள். பின்னர் அது குறித்து அரசர்கள் முடிவெடுப்பார்கள். ஆனால் தற்போது சேவகன் கொண்டு வந்து கொடுத்த கடிதத்தை யார் படித்து சொல்வது? அரண்மனையாக இருந்தால் இத்தனை நேரம் படித்திருப்பார்கள். ஆனால் இங்கு அதனால் குதிரையில் இருந்தவாறே யாரை விட்டு படிக்க சொல்லலாம் என்று நவாப் பார்வையை சொல்லவிட்டார். அப்போது தெருவோரம் நின்றிருந்தவர்களில் வெங்கண்ணாவின் ஒருவன் நவாபின் கண்களில் பளிச்சென்று பட்டது. நாமங்களை தரித்து கொண்டு பூணூல் அணிந்து கொண்டு பவ்யமாக நின்றிருந்த வெங்கண்ணாவை கண்டதும் இவன்தான் கடிதத்தை படிப்பதற்கு ஏற்றவன் என்று முடிவெடுத்து தன்னிடம் வருமாறு அழைத்தார் நவாப். இத்தனை பேர் இருக்கையில் தன்னை மட்டும் ஏன் அழைக்கின்றார் என்று புரியாமல் அவர் அருகில் சென்று நின்றான். இதோ இந்த கடிதத்தை படித்து காட்டு என்று தன்மையாக சொன்னார் நவாப். எனக்கு படிப்பறிவு இல்லையே பிரபோ என்றான் வெங்கண்ணா. பாதுஷாவிடமிருந்து வந்திருக்கின்ற கடிதத்தையா படிக்க மாட்டேன் என்று சொல்கின்றாய்? சற்று அதட்டலோடு கேட்டார் நவாப். வெங்கண்ணா மௌனமாக நின்றான். முதலில் இந்த கடிதத்தை பிடி என்று சற்று கோபமாகவே அவனிடம் கொடுத்து அது உள்ளதை படித்து சொல் என்றார் கண்டிப்போடு. பிரபோ, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். எனக்கு இதில் இருக்கும் பாஷையே தெரியவே தெரியாது. எனது பேச்சுக்கே எதிர்பேச்சு பேசுகின்றாயா என்றான் நவாப். அப்படி இல்லை பிரபோ, நான் சிறுவயதிலிருந்தே மாடு வைத்தவன். படிப்பின் பக்கமே நான் செல்லவில்லை. என்னை நம்புங்கள் பிரபோ. என்னையே ஏமாற்ற பார்க்கின்றாயா? அதுதான் முடியாது. நீ ஒரு பிராமணனாக இருந்து கொண்டு படிக்க தெரியாது என்று சொல்கின்றாயே. யாரிடம் போகின்றாய்? இப்போது படிக்கப் போகின்றாயா இல்லையா? நவாபின் முகத்தில் கோபக்கனல் வீசியது. வெங்கண்ணாவிற்கு உடல் நடுக்கம் கண்டது. இன்று ஏதோ விபரீதம் நிகழப்போகின்றது என்று அவனது உள்மனம் ஓலமிட்டது. அந்தணனே, நீ என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டாய். சிற்றரசனான என்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டாய். பிராமணர்களில் யாராவது படிக்கவில்லை என்றால் யார்தான் நம்புவார்கள்? ஆனால் நீ என்னை நம்பச் சொல்கின்றாய். இதோ பார், உனக்கு இன்னும் சில நாழிகை அவகாசம் தருகின்றேன். அதில் உள்ளவற்றை படித்து எனக்கு சொல்ல வேண்டும். அப்படி இல்லையே நீ உன்னுடைய உயிரை இழக்க நேரிடும் என்று உருமத் தொடங்கினான், அதட்ட தொடங்கினான். உடைவாளையும் உருவினான் நவாப்.
வெங்கண்ணா வெலவெலத்து போனான். அவனுக்கு உலகமே இருண்டு விட்டது. என்ன செய்வதென்று புரியாமல் தத்தளித்த போது திடீரென்று ஒரு ஞாபகம் வந்தது. துன்பம் வரும்போது என்னை ஸ்மரித்துக்கோள் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் அன்று சொன்னாரே, அது அவனுக்கு நினைவு வந்தது. தனது மனதுக்குள்ளே ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று மிகுந்த பக்தியோடு வெங்கண்ணா ஜபித்து கொண்டதும் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி உத்வேகம் பெற்றதைப் போல உணர்ந்தான். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய